நம்ம தமிழகத்துல இருக்கிற மொத்தம் 234 தொகுதி. அந்த 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு விதமான தேர்தல் வாக்குறுதி. ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லார்கிட்டயுமே பேசப் போற விஜய் அப்படின்னு இப்ப புதுசா நம்ம தமிழக அரசியல்ல ஒரு யுக்திய, ஒரு திட்டத்த விஜய் அவர்கள் கையாள இருக்காரு. ஸோ இத மட்டும் விஜய் அவர்கள் ரொம்ப கரெக்ட்டா, பக்காவாக அவர் செஞ்சு மட்டும் முடிச்சுட்டாரு அப்படின்னா, நிச்சயமாக விஜய் அவர் ஜெயிக்கிறத யாராலயுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம், யாருமே சற்றே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தான் இப்ப இந்த எலெக்ஷனுக்காக விஜய் அவர் செயல்படுத்த இருக்காரு. ஸோ விஜய் அவருடைய இந்த திட்டம் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கிற விஜய் அவரை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் விஜய் அவருடைய இந்த திட்டம் தற்போது அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த பிளான் தான் என்ன? விஜய் அவர் எப்படி எல்லா தொகுதிகளுக்குமே அவர் நேரடியாக போய் பேச போறாரு? 234 தொகுதிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான வாக்குறுதிகளை அவர் தயார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ விஜய் அவர் மேலே எல்லாருமே தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெருசாக வெளியே வர மாட்டாரு, மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேச மாட்டாரு, இவரெல்லாம் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து விஜய் அவர் மேலே மக்கள்கிட்ட இருந்தும் சரி, அதே போல் எதிர்கட்சியினர்கள் இப்படி எல்லாருமே விஜய் அவர் மேலே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு என்னமோ தொடர்ந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் அவர் வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. அவர் வந்தால் கட்டுக்கடங்காத தூட்டம், தள்ளு முள்ளு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது. அதனால தான் விஜய் அவர்கள் நேரடியாக மக்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த தொகுதி, அந்த சந்துக்கு உள்ளே வந்து விஜய் அவர் பேச முடியாத நிலைமை தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இதனால் இப்போ இந்த எலெக்ஷனுக்காக விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க அவர் இப்போ மக்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்க அந்த டிஜிட்டல் தளத்தை விஜய் அவர்கள் முழுமையாக அரசியல் களத்துக்காக அவர் பயன்படுத்த போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ விஜய் அவர் கையில் எடுத்திருக்க அந்த முக்கியமான தேர்தல் அஸ்திரமாக இருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், எலெக்ஷனுக்கு தலைவர்கள் அவங்க எல்லாருமே பேச வந்தாங்க அப்படின்னா, அந்த கட்சியில் நிற்க போகிற அந்த தொகுதி வேட்பாளர் அவரை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு கட்சி தலைவர்கள் அவங்க எல்லாருமே இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர்கள் எல்லாருமே ஒரு வண்டி போகும், அந்த வண்டி பின்னாடியே தொண்டர்கள் எல்லாருமே போவாங்க. அந்த வண்டிக்கு மேலே நின்றுட்டு தலைவர்கள் அவங்க பேசுவாங்க, இவர் தான் நம்ம வேட்பாளர், இவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர்கள் அவங்க பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ விஜய் அவர்கள் இதே மாதிரியான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தான் அவர் கையில் எடுக்க போகிறாரு. ஆனால் அந்த தேர்தல் பிரச்சாரம் நேரடியாக விஜய் அவர்கள் மக்கள் எல்லாருக்குமே அவங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதி, அந்த இடத்துக்கு நேரடியாக போய் விஜய் அவர் பேசுகிறதுல பல சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதால. ஏன்னா காவல்துறை சரியான அனுமதி விஜய் அவருக்கு தர மாட்டுறாங்க. அப்படியே விஜய் அவருக்கு அனுமதி கொடுத்தாலும் ஒரு அபாயகரமான இடத்த கொடுத்துட்றாங்க. அங்கே விஜய் அவர் போயிட்டு வந்தார்னா ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. ஸோ இனியும் அந்த மாதிரி எப்பயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப உறுதியாக அவர் இருக்காரு. அப்படிங்கிறதால நேரடியாக தமிழகத்தில் இருக்கிற சுமார் 234 தொகுதி, எல்லா தொகுதிக்கான தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை இப்போ விஜய் அவர்கள் 3/4% அவர் ஏறக்குறைய உறுதி பண்ணிட்டாரு. ஸோ அந்த தொகுதி வேட்பாளர்கள் எல்லாரு கூடயுமே நின்று விஜய் அவர்கள் அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் எல்லாருமே விஜய் அவர் கூட நின்று ஒரு புகைப்படம், அதே போல் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று விஜய் அவர் கூட நின்று அவங்க எல்லாருமே எடுத்துக்குவாங்க. அந்த வீடியோவில் விஜய் அவர்கள் தெளிவாக அவர் பேசுவார், தெளிவாக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்வார். முக்கியமாக இவர் தான் இந்த தொகுதியுடைய வேட்பாளர், இவரை நான் நின்றா, அதாவது விஜய் அவர் நான் நின்றா எப்படி நீங்கள் எல்லாருமே இந்த வேட்பாளரை பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த வேட்பாளரை நான் தான் அது அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினச்சி தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் அவருடைய பெயரை சொல்லி அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் முறையில் விஜய் அவர்கள் அது ஜென்சி திட்டம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இது நம்ம தமிழ்நாட்டில் முழுசாக செயல்பாட்டுக்கு வரல. எந்த கட்சியுமே இந்த திட்டத்தை இதுவரைக்கும் செயல்படுத்தினதே கிடையாது. எல்லா மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள் அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற எல்லா வேட்பாளர் கூடயுமே நின்று விஜய் அவர்கள் பேசி ஒரு முழுமையான வீடியோ ஒன்று எடுக்கப்படும். அந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதி மக்கள் அவங்க வீட்டுக்கே அந்த வீடியோ போய் சென்று அடையிற மாதிரி விஜய் அவருடைய ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் தளம் அவங்க நேரடியாக பார்த்தீங்கன்னா இதற்காகவே ஒரு ஸ்பெஷல் குழு ஒன்று டெல்லியில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதி மக்கள், அந்தந்த தொகுதிக்கான மக்கள், அந்தந்த தொகுதி வேட்பாளர் கூட விஜய் அவர்கள் நின்று அவர் பேசக்கூடிய அந்த பிரச்சாரம் வீடியோ எல்லாமே அந்தந்த தொகுதி மக்கள் அவங்களுடைய அந்த செல்ஃபோனுக்கே போய் அந்த வீடியோ சென்று அடையிற மாதிரியான ஒரு டிஜிட்டல் தளம், ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் தளம் ஒன்று தற்போது விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்காக அவர் களம் இறக்க இருக்காரு.
அதேபோல முக்கியமா தேர்தல் வாக்குறுதி. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் அதிமுக, அதேபோல திமுக எல்லாருமே ஒரே தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே இத செய்வோம் அப்படின்னு மக்கள் எல்லாருக்குமே ஒரே தேர்தல் வாக்குறுதிய குடுத்து தான் நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா அவரு என்ன திட்டமிட்டிருக்காரு அப்படின்னா, அந்தந்த தொகுதி மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு சில கோரிக்கை அவங்களுக்குன்னு நெறையா நாட்களா யாருமே செஞ்சு தரலையே, இத யாரும் செஞ்சு தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு தொகுதி மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஏக்கம், எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த தேவை அடிப்படை அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அந்த விஷயம் அதில விஜய் அவர்கள் தற்போது அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதி மக்கள் எல்லாருக்குமே தனித்தனியான தேர்தல் வாக்குறுதி. தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே ஒரே தேர்தல் வாக்குறுதியாக இல்லாம, ஒவ்வொரு தொகுதி மக்கள் அவங்க எல்லாருக்குமே என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத தற்போது கண்டறியும் வேலையில விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அந்த தேர்தல் ஒவ்வொரு தொகுதியிலுமே என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயமும் அந்த வீடியோவில் விஜய் அவர்கள் சொல்வாரு, வேட்பாளரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, என்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் இந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா உங்கள் தொகுதியில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் பல நாள் பிரச்சனை அது நிச்சயமாக சரி செய்து தரப்படும் அப்படின்னு இந்த விஜய் நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் மக்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு தொகுதியிலையுமே நேரடியாக மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விஜய் பேச போகிறாரு. இந்த மாதிரி வீடியோ மூலிமா ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த வீடியோ போய் சென்று அடைந்து அந்த வீட்டு மக்கள் அவங்க எல்லாருடைய நம்பிக்கையை பெற மாதிரி விஜய் அவர்கள் அவர் வீடியோ மூலிமா முழுக்க முழுக்க டிஜிட்டல் மூலிமா விஜய் அவர்கள் எல்லாருக்கிட்டையுமே இதை பேச போகிறாரு அப்படிங்கிறத இப்போ தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக உறுதி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த தேர்தலுக்கு விஜய் அவர்கள் எங்கேயுமே பொதுக்குழு கூட்டமோ இல்லை மேடை போட்டு நேரடியாக மக்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அவர் பேச போகிறது இல்லையா? எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த தேர்தல் அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரா கேட்டால் அப்படியும் கிடையாது. விஜய் அவர்கள் தமிழக அளவில் கிட்டத்தட்ட 12ல் இருந்து 15 மாநாடு, மிகப்பெரிய மாநாடு, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு பார்த்தோம்ல, அந்த மாதிரி மிகப்பெரிய மாநாடு கிட்டத்தட்ட 12ல் இருந்து 15 மாநாடு வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்காக விஜய் அவர்கள் போட முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. மற்ற எல்லா தொகுதி ஏன்னா 234 தொகுதிக்கும் விஜய் அவர் போனார் அப்படின்னா நிச்சயமாக அதனால் நிறைய அசம்பாவிதம் தான் நடக்கும். அதனால் மக்களுக்கும் கஷ்டம், இழப்புகள் ஏற்படலாம். விஜய் அவருக்கும் அதனால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கெட்ட பேர் ஏற்படுறதுக்காகவே திமுக நிச்சயமாக ஏதாச்சும் சதி வேலை அவங்க செய்வாங்க. அதனால் நேரடியாக 234 தொகுதி எல்லா தொகுதிகளுமே விஜய் அவர்கள் நேரடியாக போய் அவர் பேச முடியல அப்படின்னாலுமே அவர் அந்த தொகுதி வேட்பாளரை வச்சு விஜய் அவர் பேசக்கூடிய அந்த வாக்குறுதி, அவர் கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதி, இப்படி எல்லாமே அந்த தொகுதி மக்கள் எல்லார்கிட்டையுமே நேரடியாக போய் சென்று அடையிற மாதிரியான ஒரு புதிய டிஜிட்டல் தளம் மூலிமா விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் அவர் களம் இறங்க போகிறாரு. 15 இடத்துல இன்னும் அடுத்தபடியாக புதுசாக 15 இடத்துல மிகப்பெரிய மாநாட்டையும் விஜய் அவர்கள் நடத்த போகிறாரு. ஸோ இதனால் நிச்சயமாக விஜய் அவருடைய அந்த தேர்தல் வாக்குறுதி அவர் பண்ண போகிற அந்த பிரச்சாரம் எல்லாமே மக்கள் எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதால மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக அந்த வீடியோ தளம் மூலிமா விஜய் அவர்கள் அவர் வாக்கு கேட்க போகிறாரு. மக்கள் அவங்களுடைய செல்ஃபோன் மூலியமாகவே போய் விஜய் அவர்கள் பிரச்சாரமும் பண்ண போகிறாரு. ஸோ இது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது வரக்கூடிய தகவல்களும் இருக்குது. ஸோ இதனால் நிச்சயமாக திமுக, அதிமுக அதே போல் இந்த தேர்தலில் போட்டியிடுறவங்க எல்லாருக்குமே விஜய் அவர்கள் அவர் வெளியே வரல, அவர் பிரச்சாரத்துக்கும் வரமாட்டார், ஈஸியாக விஜய் அவரை திட்டி நம்ம அவரை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே விஜய் அவர் எடுத்திருக்க இந்த புதிய முயற்சி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.